போன வருஷத்துல இருக்க சிம்ம ராசிக்காரங்களெல்லாம் நீங்க போய் யாரையாவது கேட்டிங்கன்னா, என்னங்க எங்களுக்கு நடக்குது? ஏங்க எங்களுக்கு இப்படி இருந்தது? எது எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை, சண்டை, சச்சரவுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கால குரு பயிற்சி அவங்களுக்கு உலகில் முதல் தோன்றிய கோயில். இந்த கிரகங்கள் பிறப்பதற்கு முன்புனா நம்மளுக்கு கிரக தோஷமே இல்லையே. இப்போ நீங்கள் குரு பலன் எது கேட்குறீங்க, இந்த ராசிக்கு எப்படி இருக்கா, அதுவே அங்கே கிடையாது இல்லையா. அப்போ அங்கே போகும்போது என்ன அர்த்தம், நம்ம பியூராக மாறிடும், வெள்ளை ஷீட். அப்போ புதுசாக தானே நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நம்மளுக்கு செல்லுபடியாகும். கண்டிப்பாக அங்கே போகும்போது இல்லைன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. யாருக்கு? இந்த சிம்ம ராசி. அப்போது இந்த சிம்மத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த 2025 குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மேம், அதோட பலன்களை சொல்லுங்க. சிம்மம் என்ன ராஜா. ராஜாங்கிறது வந்து முதன்மையான ஒரு அமைப்பு. எங்க போனாலும் நான் ராஜா மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்துடைய கனவும் இல்லையா. அப்போ கால புருஷம் அப்படிங்கிறது மேசத்துல இருந்து சிம்மம் வந்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் ஒருவருக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சூப்பராக போகும். அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 5ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை நல்லா இருக்கா, படிச்சிருக்காங்களா, நல்ல வேலையில் இருக்காங்களா, என்ன சாபத்தை வாங்கியிருக்காங்க, இது எல்லாம் எடுக்கிறதே வந்து 5ஆம் இடம் தான். அப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் அதிபதி ஏதாவது நல்ல சாரத்தில் இருக்கணும். இதுதான் சரி. இப்போ 5ஆம் அதிபதியில் எங்களுக்கு மாந்தி இருக்குது, நான் என்ன மாந்தியை வர வைக்கவா போக வைக்கவா முடியும் அப்படின்லாம் இருக்குது. என்னென்னா இருக்கிறத நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு வீடு இடிஞ்சிருக்குன்னா நம்ம திரும்ப வந்து ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய தன்மை நம்ம தான் வளர்த்திக்கணும். அப்போ இந்த 5ஆம் பாவத்துக்குடைய அமைப்புக்கு பகவான் வந்து குரு பகவான் 11ல் இருக்கார். அப்போ 11ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தானே. அப்போ அவருடைய பார்வை துலாத்துக்கு இருக்கும்போது அந்த சிம்ம ராசிக்கு அது 3ஆம் இடம். என்ன அப்படின்னா, போன வருஷத்துல இருக்க சிம்ம ராசிக்காரங்களெல்லாம் நீங்கள் போய் யாரையாவது கேட்டிங்கன்னா, என்னங்க எங்களுக்கு நடக்குது, ஏங்க எங்களுக்கு இப்படி இருந்தது, எது எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை, சண்டை, சச்சரவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கால குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இப்போ வந்து ஒரு பிரிக்காமல் ஒரு சொத்து இருக்கும் அப்படின்னா, இவங்கனால தான் அது பிரச்சனைனா இவங்க அதுக்கு சீக்கிரமாக வந்து தீர்வு எடுத்துக்க சொல்லுங்கள். இன்னும் காலங்கள் இழுத்தா அது நடைமுறைக்கு வராது. அடுத்தது கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்கிறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும், அந்த கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து சூரிய பகவானை வந்து கும்பிட்டு வரணும். ஏன் அப்படின்னா, சில கெட்ட பெயர்கள், சில அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலங்கள் இருந்து வந்தது. அப்போ இந்த காலத்தில் கேது உள்ளே போகிறதுனால நம்மளை மாட்ட வச்சுருவாங்க. ஏன்னா கேது யார் அப்படின்னா, உண்மைக்கு தகுந்த ஒரு ஆள். அப்போ உண்மை தான் அவர் பேசுவார். அதே மாதிரி ராகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசணும், கேது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசாது. அப்போ இன்னொருவர் மூலியமாக ஒரு விஷயத்த சுட்டி காட்டும். ராகு வந்து நான் இப்படி தான் செய்கிறேன் அப்படிங்க, ஆனால் கேது பகவான் அப்படி இல்லை, நான் செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த செய்வார், ஆனால் அதை இன்னொருத்தருடைய மூலியமாக செய்வார். அப்போ இவங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலை சூப்பராக அடித்து தூக்கிடுவாங்க. இந்த வருஷம் வந்து எந்த பிரச்சனைகளும் இவங்களுக்கு கிடையாது. குரு வந்து 11 லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கேது உள்ளே இருக்கிறதுனால என்னெல்லாம் ப்ராப்ளம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணணும். ஃபஸ்ட்டு செய்கிற அந்த லாபத்துக்கு ஏற்ப ஏதாவது பண்ணால் போதுமே ஒழிய அகலக்கால் வைக்கக்கூடாது. லோன்கள் இருக்கிறதே இருக்கணுமே ஒழிய லோன் அதிகமாக இவங்க போகக்கூடாது. அப்பா ஸ்தானத்துக்கு சில இடர்பாடுகள் வரும், அதை கவனித்தா அவங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு உடம்பு ரீதியாக பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. புதன், அடுத்தது புதன் அப்படின்னு பார்த்தா எக்ஸாமுக்கு யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக எக்ஸாம் எழுதலாம், அவங்களுக்கு அது கரெக்டாக நடந்துடும். அப்போ இந்த சிம்மம் அப்படிங்கிறது வந்து ரயில்வே எக்ஸாமு, பேங்க்கை விட ரயில்வே எக்ஸாம் எழுதும் போது இவங்களுக்கு சூப்பர் பலன் கிடைக்கும். அவருடைய பார்வை துலாத்துக்கு இருக்கும்போது சுக்கிரன், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஓகேங்க மேம். இப்போ இவ்வளவும் சில தடைகள் இருக்கு, சில பலன்கள் இருக்கு அப்படின்றப்ப இதுக்கான பரிகாரங்கள், இதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணா வாழ்க்கை மாறும், இந்த
குரு பெயர்ச்சியில வாழ்க்கைகள் மாறும் அப்படின்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா மேம்? சிம்மத்துக்கு வந்து கும்ப ராசிக்கு தான் 9ஆம் பாக்கியஸ்தானம். அப்ப இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னா கும்பம்னா என்ன? கோயில். கோயில் இருக்கு எங்கெல்லாம் இந்த கலசம் பெருசா எல்லா கோயிலையும் வந்து பெரிய கலசம்லாம் இருக்காது. அந்த கலசம் இருக்கக்கூடிய கோயில ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த கோயில்ல போய் இவங்க கலந்துக்கிட்டாவே போதும். சிவன் ஆலயம் பழைய மிகப்பெரிய சிவன் ஆலயம்லாம் இருக்கு இல்லையா, பழம்பெரும் சிவன் ஆலயத்துக்குலாம் போகும்போது இவங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப சூரியனோட ஆதிக்கத்துல இவங்க என்ன பண்ணணும்னா, உத்தரகோஷ மங்கை ராம்நாட்டு இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம், அதுல இருக்கக்கூடிய உத்தரகோஷ மங்கை அப்படிங்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் மரகத லிங்கம், மரகத நடராஜர் அவரை இவங்க பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பவர் இவங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஏன்னா புதனுடைய வீட்டில் தானே குரு பகவான் இருக்காரு. அப்ப மரகத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்ப சூரியன் வந்து என்ன நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியவர். அப்போ இவங்க அந்த மரகத பச்சையோட நடராஜரை பார்க்கும்போது இவங்க பிரதிபலிப்பாங்க. ஓ. இவங்களுடைய வைப்ரேஷன் வைரம் போல் மின்னும். இப்போ நீங்க அந்த உத்தரகோச மங்கை அப்படின்னு அந்த கோயில் பத்தி சொன்னீங்க. அதை பத்தின கொஞ்சம் விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன அப்படின்னா, உலகில் முதல் தோன்றிய கோயில். அப்போ நம்ம உலகில் முதல் தோன்றிய கோயிலும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த விஷயம் வந்து யாரால தோண்டி வச்ச, அது யாரால ஆரம்பிச்சது, எதனால உருவாக்கப்பட்டதுங்கிறதுலாம் பெரிய கதை வடிவத்தில் இருக்கு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிரகங்கள் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நவகிரகங்கள் இல்லாமல் இருக்கா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இல்லாத ஒரு கோயில்கள் கிடையாது. ஆனால் நம்ம இதில் வந்து பழங்காலத்து கோயில்கள்லாம் கிரகங்கள் கிடையாது. எந்த கோயில்களெல்லாம் கிரகங்கள் இல்லையோ அந்த கோயிலெல்லாம் கிரகங்கள் பிறப்பதற்கு முன்பு ஓ. அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள் பிறப்பதற்கு முன்புனா நம்மளுக்கு கிரக தோஷமே இல்லையே. இப்போ நீங்கள் குரு பலன் எது கேட்குறீங்க, இந்த ராசிக்கு எப்படி இருக்கா, அதுவே அங்கே கிடையாது இல்லையா. அப்போ அங்கே போகும்போது என்ன அர்த்தம், நம்ம பியூராக மாறிடும், வெள்ளை ஷீட். அப்போ புதுசாக தானே நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நம்மளுக்கு செல்லுபடியாகும். கண்டிப்பாக அங்கே போகும்போது திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அடுத்தது குழந்தை தாமதம் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை ஸ்தானம் கிடைச்சிடும். ரொம்ப வருஷம் தீராத நோயில் இருக்கிறவங்களாம் அங்கே போனாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆயுளோடு இருக்கலாம். ஏன்னா ராமர் அங்கே தவம் இருந்து தான் அங்கே பிறந்தாரு. அதே மாதிரி ராவணன் மண்டோதரியை கரம் பிடிச்சதும் அங்கதான். இப்போ அந்த கோயிலுக்கு வந்து அந்த ராசிக்காரர்கள் தாண்டி எல்லா ராசிக்காரர்களுமே போலாமா, இல்ல இந்த ராசிக்காரங்க போக கூடாது அந்த மாதிரி? உலகில் முதல் கோயிலுங்கும் போது உலகத்துல இருக்க எல்லாருமே போகலாம். ஓ. அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அங்க போயிட்டு வந்து சில மாற்றங்கள் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது நிறைய சேனல்ல இதோடைய விளக்கத்தையும், இது எப்படி உருவானது, எந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சிம்ம ராசி இந்த குரு பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்து ராகு கேது பெயர்ச்சியும் வருது. ஸோ அதோட தாக்கம் இந்த குரு பெயர்ச்சி ஏதாவது பண்ணுங்களா? என்னன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. யாருக்கு? இந்த சிம்ம ராசி. அப்போ இந்த சிம்மத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஒரு 35 வயசுக்கு மேலே போனவங்களுக்குலாம் திருமணம் நடக்கும். நல்ல ஒரு யோகங்கள் கொடுக்கும். நல்ல ஒரு முதலாளி கிடைப்பார். மெயின் முதலாளி நல்லா இப்போ ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா முதலாளி கிடைச்சா தானே சந்தோஷம். கரெக்ட். இப்போ நம்ம என்ன எஃபெக்ட் போட்டாலும் முதலாளி சரியில்லைன்னா நம்மளுடைய திறமை வெளிப்படுமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் சூரியனுக்கும் ராகுக்கும் ஒரு பகை இருக்குது. என்ன அப்படின்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பகைகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அதோடைய கான்செப்ட். அப்போ இது மாற்றி அமைச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். அது இந்த காலகட்டம் குருவுடைய பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு நல்லது நடக்கும். பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க பார்த்துக்கணும். அதுக்கு என்ன மாதிரி வழிகள்லாம் இவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் வந்து நம்ம வீட்லேயே நிறையா வந்து மூலிகைகள் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம மருத்துவ ரீதியாக ஒரு விஷயங்கள் சொன்னால் யாரும் மக்களுக்கு வந்து இது மருத்துவம் தானே அப்படிமா, அது ஆன்மீகம் கலந்து சொல்லும்போது அதோடைய நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இளநீ குடிக்கிறீங்க. இந்த இளநீல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டான வந்து ஒரு தண்ணி தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதே இளநீல ஜீரகம், ஜீரகம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளு உறுப்பு இருக்கு இல்லையா, அத்தனை விஷயத்தையும் அது குணமாக்கி கொடுக்கும். சீரகம் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த சீரகத்தை வந்து நீங்க அந்த இளநீ தண்ணீர்ல 1 மணி நேரம் போட்டுக்கோங்க. போட்டு அந்த இளநியை குடிச்சு பார்த்தா அந்த இளநீ தண்ணியில இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் மாறாது. அப்படியே உங்களுக்கு போய் சேர்ந்துடும் முழுசா. இப்போ ஒன்றும் இல்லை, சுகர் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இளநீ குடித்தா சுகர் அதிகமாகும். அந்த சீரகம் போட்டு குடிக்கும்போது உங்கள் உடம்பை பதப்படுத்தும். உங்களுக்கு தேவையான நீர் சத்து அந்த இத்தினூண்டு தண்ணியிலேயே கிடைச்சிடும்.
நம்ம நிறையா 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்க வேணாம். அதே மாதிரி இப்போ வந்து வெரிகோஸ் பெயின் நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில். அது எல்லாமே குணமாகக்கூடியது இதில் தான். அப்போ பயிற்சிகள் மூலிமா உங்களையும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து கேது பகவான் வராரு. அப்போ இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார், ஆல்ரெடி அங்கே என்ன ஹீட்டான ஒரு தான் சிம்மம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மகனச்சனை அடிக்கடி கழுத்து வலியை கொடுத்துருவாரு. இப்போ அந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கழுத்தை இப்படி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நெட்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் முடக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் தீர்றதுக்கு இந்த சின்ன சின்ன வழிகளை அவங்க உண்டு பண்ணலாம். ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்கள் சொல்லணும்னா ஒரு பரிகாரம்னு எடுத்துட்டா, ஒரு முழு தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவை குடுமி எடுக்காமல் மஞ்சள் பூசி 7 பொட்டு சந்தனம் வச்சு ஒரு சிகப்பு துணியில் கட்டி அவங்க வீட்டு வாசலில் கட்டி விட சொல்லுங்கள். அது ஒரு 48 நாட்கள் கழித்து அதை எடுத்து ஈடு தேங்காயை போடும்போது அந்த தேங்காய் கெட்டு போயிருக்காது, சூப்பராக இருக்கும். இவங்களோட திருஷ்டி எல்லாமே போயிடும். இவங்களுக்கு அந்த 48 நாளுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் திரும்ப எகைன் அவங்க வச்சுக்கலாம். அந்த தேங்காய் அதே தேங்காயில் திரும்ப வேற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் இப்போ ஆன்மீகம் நடுவில் சொன்னீங்க, அந்த இளநீரில் இது பண்ணணும், இதெல்லாம் நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. இந்த மாதிரி சீரகம் அதில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு. சீரகம் நம்ம நார்மலாக தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு குடிப்போம். பட் சீரகம் வந்து இளநீரில் போட்டு குடிக்கலான்றதெல்லாம் மருத்துவ ரீதியாக வேறு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.